நீ ஒரே கொண்டாட்டிக்கு ஒரே ஆம்படியா மத்தவன் வந்தா 3 வச்சுக்கா நீ 1 வச்சுக்கோ தண்ணி பாம்பு தண்ணி பாம்பு எங்க கூட அப்படி வேற மாமா நாகூசி இப்படி போ இந்த காட்டு கூட எடுத்து கொஞ்சம் கூட்டி வை ஒரு கொண்டாட்டிக்கு ஒரு ஆம்படியா நீ மத்தவெல்லாம் 4 3 வச்சுக்கோ கட்டிகாரம் முன்னாடி மாரி நான் 5 தேவம் கொண்டாடி போற பள்ளி போடா நீ செப்பு ஐயோ செப்புடா ஆஜ மனையா மயிர் வேணா சாப்பிட சாப்பாட்டை கைக்கிட்டு போனா சாப்பிட்டு சாப்பாட்டை கைக்கிட்டு போ நீ கத்துடா ஏன் ஓடுற ஃபர்ஸ்ட் பாத்ரூம் போன ஒரு ஆளு தான் வரா சொல்றா சொல்றா
தானகார கூப்பிடுறான்னு சொல்லி நினைச்சிருந்தான். நீ அது நீ சொல்லு சொல்லு. ஏய், உனக்கு பகல பசுமாடு தெரியல, உனக்கு ராவண எருமாடு தெரிய போகுது. நம்மளுக்கு மஞ்சள் காமல் அப்படிதான் இருக்கும். அப்படியா? பூரா மஞ்சள் வெள்ளிங்க இது போயிரு. இதா இது பூரா இந்த 6 மாசம் பாக்குறோமா நம்மளுக்கு மஞ்சள் காமலே வந்துடும். அப்படியா? ஏய், அது மணல் மாவட்டம். அதை ஒரு இதை பிடிச்சி என்ன பாத்தியா? சூடா தொண்டா முறுக்கை பயிர் வச்சு முறுக்கு. ஏய், அடுத்தாலும் பெரியோரை அடிக்க வேண்டும். இப்ப சொன்னீங்க பாருங்க, விவரமா திரும்பி சொல்லுங்க. எப்படி? அடுத்தாலும் பெரியோர் பார்த்து அடிக்க வேண்டும், அடிக்க வேண்டும். கெடுத்தாலும் வச்சாலும் கேள்வி பார்த்து கெடுக்க வேண்டும். வேண்டாம், அந்த வேலை ஜெயிச்சு வந்துக்கிறான். வீட்டுல இருந்து கிளம்பும்போது யார் பேர் வந்தது? யார் வந்தது? அவங்க வேலைக்கு அவங்க இருப்பாங்க. ஆமா, நீ வரைய யாரு வராங்க, யாரு போறாங்க அப்படின்னு முன்ன பின்ன பாத்துட்டு பண்ணடா. அவங்கள பார்த்து நீ அவங்கள போய் திட்டுற. அடுத்தாலும் பெரியாரை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அடுத்தது ஏங்க கேக்குற? அடுத்தது ஏன் கேக்குறேன்? அடுத்த நெல் எடுத்து கப்பில் போட்டு 3 மாசமா காய்ச்சி வராது கிடக்குது. அர்த்தத்தை கேட்கவில்லை, அதனுடைய அர்த்தம். அதுதான் தெரியும். ஆமா, சொல்றேன். அது விளக்கம் சொல்லுவான். எப்படி? அடுத்தாலும் பெரியாரை அழிக்க வேண்டும். இப்பதான் சொன்ன கேள்வி பத்தி கிடைக்குது. அந்த வயசுல இருக்கிறது சொன்ன சொல்லி தப்பு இல்ல. ஆமா, யாரு ஒருத்த கடைக்காரன் போட்டு போட்டு வரானோ என்ன அவெல்லாம் ஏழை குடும்பம் தான் பேசும். கண்டிப்பாங்க. ஆமாடா, ஆமாண்டா, 6 வருஷம் கட்டிக்காரன் பவுர் போட்டு வரானோ ஒருத்தே வராது வாயில. அது வந்து தரவத்தை கட்டி வராங்க பாரு, அவங்க எடுத்து வாயில் வச்சு. அப்ப நான் எடுத்து நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை ஒதுக்கட்டும். நல்ல வார்த்தை எடுத்து வச்சு பரவாயில்ல. எதை சொன்னாலும் அடுத்தாலும் பெரியாரை அடிக்க ஒரு 3-4 மணிக்கா தெரு பக்கமா வருவேன். வரும்போது பெரியவர்கள் அவங்க பக்கத்துல போய் உட்காரணும். அப்படி உட்காரும் போது தம்பி என்ன ஒரு ஆச்சாரனா என்ன சம்பளம் வாஜாரு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேட்க மாதிரி சொல்லுவேன். எங்க வாஜர்களுக்கு சாதாரணமா ஒரு 1500 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம். 1500 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அது சொல்லுவாங்க அவங்க. தம்பி பரவாயில்லப்பா, அந்த ஆண்டவ படியா இருக்கிறான், உத்தியோக போச்சுக்க, கருத்தாயிரு, தெளிவாயிரு, யாரு குடி கூடாது, கொண்டாட்டு பிள்ளை எண்ணி மாதிரி காபந்தம் பண்ணு அப்படின்னு பெரியார்கள் சொல்லுவாங்க. சொன்ன வார்த்தை சொல்லுவாங்க. ஆமா, பண்ண மாதிரி மைனூர் கூட கொடுக்கணும். அது திட்டு புட்டு தான் வரும். வீடு குடிக்கலாமா, கோட்டை அடிக்கலாமா, என் கூட ஜாலியா இருக்கலாமா அப்படின்னு ஏய், 10 ரூபாய் கையில கட்ட வேண்டு வாடா மச்சான், கடைக்கு போவோம், ஆளு இருந்து கோட்டை வாங்க என்ன சாப்பிட்டு அதை சாப்பிட்டு போய் புளிய மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்ட அடிக்கலாம், கூட்ட அடிக்கலாம். ஆமா, அதுதான் சொல்றது. அடுத்தாலும் பெரியோரை அடிக்க வேண்டும், கொடுத்தாலும் ஒரு வயதான பாட்டு, கொடுத்தாலும் ஒரு வயதான பாட்டிய பாட்டு, ஒரு 5 ஒரு 10 நம்ம கையில இருக்குதா பாட்டி இந்த வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுக்க அப்படின்னு சொல்லி குடுக்கறேன்டா. ஆமாங்க, ஆமா, எந்த மாதிரி தரம் செஞ்சு ஒரு பையன் கிடையாதுங்க. சத்தியமானு சொல்றேன். இப்ப கூட நான் பஸ் ஏறி வரும்போது திருக்கோள பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கண்ணு தெரியாத பாப்பாங்க. இந்த ஒரு சொம்பு வச்சு அது மாதிரி அம்மா பிச்சை போடுன்னு வருதுங்க. கண்ணு தெரியாத பாப்பா சத்தியமான 3/4 சொம்பு காய்ச்சிக்குதுங்க. நீ போட்டதா? எல்லாரும் போட்டது எனக்கு மனம் இறங்கல. நானும் மத்தல ஒரே சீட்ல உட்காந்துட்டோம். என்னது பஸ் சீட்லங்க இந்த கம்யூனிட்டி 4 பேரும் ஒரு பைசா போடலங்க. மனம் இறங்கல கம்யூனிட்டி அவங்கலாம். நான் பார்த்தேன், ஐயோ எம்மா பிச்சை எடுத்து வருது, இந்த மாதிரி நம்மளுக்கு பிச்சை போறது எவ்வளவு கிடையாது. நாளைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமை தானே, நம்ம பொண்ணுக்கு இந்த நிலைமை தானே அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மா தாயே பிள்ளை இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் கையில இருந்து அப்படியே 5 ரூபாய் எடுத்து போட்டு 5 ரூபாய் எடுத்து கையில கொடுத்துட்டு அந்த சொம்புல அந்த 3/4 சொம்பு நான் தூங்கி வந்து இவன் கையில இந்த காய்ச்சி எடுத்து அதுல போட்டுட்டு அதுல இருக்கிற கொட்டாளி பாக்கெட்ல வச்சுட்டு அதுவா பெருமையா? அது எடுத்துன்னு வந்தா ஏறி ஒரு பாலத்துல போய் ஒரு கோட்டை அடிச்சுட்டு வந்தான். உனக்கு தெரியாது. பரவாயில்ல, ஏன்னா உனக்கு அந்த பழக்கம் அதுல இருக்கு. அது மாதிரி
என்ன இந்த சபை பார்த்தா எவ்வளவு சபை? இதான் ஒரு பெருத்த நாடக சபை. பெருத்த நாடக சபை. ஆமா. கர்த்தர் கணேசர் நம்மளால பெற்றவர். ஆமாண்டா. ஆமாங்க. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். ஆமா. அது வந்து கொண்டு இருக்குது. அதே யாரு அதை கேக்குற? அது அம்மன் விநாயகர் பெருமான். அண்ணனுக்கு அவசாதனை ஆராதனை செய்து அம்மனுக்கும் ஆமா விநாயகர் பெருமானுக்கும் அவசாதனை ஆராதனை செய்து அதற்கு பிரபந்தராக இருந்தவர் வேலை கேட்டிருக்கிறார்கள். என்ன படமற்ற சேர்ந்து ஆமாடா சத்தியவாத சபா கொண்டு வந்து 2 நாள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆமா. அந்த அம்முடைய பாத்துக்கும் விநாயகர் பெருமானுடைய பாத்துக்கும் இன்னும் சபையில் வந்திருக்காங்களே சென்னந்திரியிலிருந்து பெரியவர் வரைக்கும் அன்னுடைய பாத்துக்கும் நாளை ஆசிரியருக்கும் நாளை பூவினருக்கும் உனக்கும் இந்த சிறியவன் அவர் ஒரு நாள் உனக்கா அது பார்க்கலாம். விளக்கம் ஏதாவது சபைக்கு வந்தனே என் ஊரு என்ன என் பேரு என்ன அப்படின்னு கேக்குறேன் கேள்வி சொல்றான். ஊர் என்ன பேரு என்ன விளக்கம் என்ன? ஓ அத கேக்குறியா? இதுக்கு விபரமா கேட்டு போயா தம்பி இந்த சபைக்கு வந்தனே உன் ஊரு என்ன பேரு என்ன என் நாடு என்ன அப்படின்னு கேக்குற கேள்வி சொல்றேன். நான் சொன்னதே சொல்றேன். கேட்டு போயா சொல்லுப்பா. சரி ஓடிவா. போயா மகராஜன் நடப்பா நீங்க உனக்கு அருமை பொறுமை நின்று சொல்லு. அதிகமா 6 வச்சுக்காது ஏற்கனவே உன் காலம் ஆணி காலு சந்திர குலத்தில் பிறந்த மகாராஜனுக்கும் அம்மனுக்கும் பிறந்தது தாயின் பெயரும் சித்திரியோ மண்டலிக்கு யார் மண்டல் தேவடியா பையா மெண்டல் அவரு அது மண்டல் என் பெயரோ துரியோதனை. அப்படி இருந்தாலும் எத்தனை பேர் வந்து தெரியுமா? நீ விட மேல பிடிச்சாச்சு நான் தான் ஒரு ஜன் வயசுக்கு ஆட்டாட வந்தேன். ஆமா எங்க அம்மா எங்க இருக்கிறாங்க? ஆமாண்டா அவங்கள போய் கூப்பிடுறியா? உங்க அம்மா எங்க இருக்கிறாங்க? அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. எப்ப போனாங்க? 1 மாசம் கூட ஆகுதா? ஐயா இப்படி வாங்க.
ஏன்னு கேட்டுன்னு தெரிஞ்சுங்க. நீங்க எத்தனை பேரும் பிறந்தா உங்க அம்மாவுக்கு நான் தாலி எடுத்து கொடுத்துருப்பேனா இல்ல முதல் 20 பேரும் நடத்திருப்பேனா? வரும்போது 2 குடுக்காசு பண்ணி கம்மி அப்படியா உங்க தாக்காரங்கண்ணா ஊர் தவிர சூரவாசக்காரன் விட்டு விட்டு உடம்பு வச்சு போச்சு. என்ன வரும்டா என்ன வரும்? அதனால எத்தனை பிள்ளை சொல்றீங்களே? எத்தனை பிள்ளை? ஓடி வா தெரியுங்க. அதை கேட்கவில்லை. தானம் தம்பி 100 பேரு. 100 பேரு. ஆமா 100 பேரு. சரி அப்படி இருந்தாலும் தாயார் வயத்துல எப்படி பிறந்தாய்? எப்படிங்க? தாயார் வயத்திலே 9 மாசம் இருந்தேன். 10 மாசம் இருந்த உடனே என் தாயார் வயத்திலே நல்லா கெருப்பமாகி நல்லா பிறந்தாங்க. பரவாயில்ல. கெருப்பமாகி எத்தனை மாசம் இருந்த தேவடியா பையா? 10 மாசம் 300 நாள். 10 மாசம் 300 நாள். 12 மணிக்கே பிறந்தேங்க நான். மதியானம் 12 மணிக்கே பிறந்துட்டேன். பரவாயில்ல. கடை திறக்கும் அப்பயே பிறந்துட்டேன். ஓ அதான் அங்கேயே போதும். எல்லாரும் போடுவேன். அப்படி முடியாது. பரவாயில்ல. கவர்மெண்ட் நாங்க எப்படி தெரியுமா பிறந்தோம்? நீ சொல்லு. நாங்க எப்படி தெரியுமா பிறந்தோம்? எப்படி? 3 12 எப்படி? எப்படி? 3 12 எனக்கு வேணாம். என்ன அர்த்தமாகுது? ஒரு தாய் 10 மாசம் 300 நாள் அது வச்சுனே பாடுபடுறாங்க. 3 12 36 மாசம்ன்றாங்களே. எப்படி அது? உங்க அம்மா எப்படி வச்சிருந்தா? கேட்டு பாருங்க. தாயாரு 3 12 36 மாதம் கர்ப்பமா இருக்கின்றார்கள். ஆமாண்டா. எங்க சித்தப்பா இருக்காரு. பாண்டு மகாராஜனுக்கு கொஞ்சம் வாசலாக இருக்கும். யாரு பிறந்தது? அந்த காலகட்டத்துல சாதா பையன் தரும பந்தம். அம்மா பார்த்தாங்க. ஐயோ நமக்கு பின்னால வந்தா என்னடா பின்னால வந்தா வர வச்சா அண்ணன் குழந்தை பெத்தெடுத்து விட்டாரு. என்ன எந்த புள்ள இந்த நாட்டுல முதல்ல பிறக்குதோ அந்த புள்ள தான பூமி ஆளும் அப்படி என்று பாராமை கொண்டு கரத்தை இறுக்கி பிடித்து தவிர அவளை திடீர்னு உடனே கற்பம் கலங்கி உதிரம் எல்லாம் சரியா வருவாங்க. அவன் காட்டுற பத்தி அடிக்கும் போது ஆமா தூத்தடிச்சு போகலாம். உனக்குதான் அந்த வேலை, எனக்கு அந்த வேலை. யாரு எங்க பாட்டுனாராங்க வேதவாசல் பார்த்தாரு. என்னடா கற்பகி குதிரமெல்லாம் தாரதாரியாக போகிறது அப்படி என்று கோவிலத்தில் சென்று 100 கலத்தை கொண்டு வந்தார். 100 கலையை மண்பாண்டை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து அவர் கொண்டு வந்த உடனே உதிரத்தை எல்லாம் அப்படி வாரி 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 அந்த மண்பாண்டத்திலே வாரி வாரி அமைச்ச உடனே ஏண்டா எல்லாத்தையும் இருக்கிறாங்க. ஒரே ஒரு மண்பாண்ட காலியா இருந்தது. கடைசியாக ஒரு மண்பாண்ட காலியாக இருந்தது. அதுல இருந்து கீழே கண்டது
எல்லாம் அதுல அள்ளி வைத்தாங்க. அவரு வாரி கொட்டின உடனே அப்படி வாரி கொட்டிய உடனே ஏய், போய் எவ்வளவு அப்படியே கேட்கிறீங்களே, அதன் போல என் தாயாரு எவ்வளவு வராங்க அப்படியே தவிர அப்படியே ஏய், என்னடா அப்பனா வந்து மாமா எங்க பூரா ஆம்பளே போறாங்க இவங்க அம்மா பூரா ஆயுங்க காத்து வச்சுக்கிறாங்க. இல்ல ஆயமா காத்தாங்க ஏய், போய் எவ்விதமாக அபயம் காக்கிறதோ அதன் போல என் தாயார் காத்து வந்து முதல் பட்டை விடுத்து நான் பிறந்தேன். அதன் பிறகாக ஒவ்வொன்றாக படீர் படீர் எடுத்து என் தம்பிமார்கள் பிறந்தார்கள். ஆமாண்டா, கடைசியில சொன்னே அதுல தங்கை திருச்சி பிறந்தது. ஆமா, ஒரே தங்கச்சி. ஆமாண்டா.